அனைவருக்கும் வணக்கம். நாளை ஆடி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை. ஆடி வெள்ளி என்றாலே அம்மனுக்கு மிகவும் உகந்த நாள். அன்று குலதெய்வத்தை வழிபட வேண்டும். முக்கியமாக குலதெய்வம் கோயில் அருகில் உள்ளவர்கள் அங்கே சென்று வழிபட்டு வருவது நல்லது. அப்படி இல்லாவிட்டால் குலதெய்வத்தின் படத்தை வைத்து வழிபடலாம். ஒரு சிலர் படம் இருக்காது, செங்கல் வைத்து வழிபடுவார்கள், அது பிடிமண் வைத்து வழிபடுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் அன்று பூஜை அறையை சுத்தம் செய்து பூஜை பாத்திரங்களை சுத்தம் செய்து வைத்து ஒரு விளக்கை ஏற்றி குலதெய்வம் உள்ள ஊரின் திசை நோக்கி கும்பிட வேண்டும். கையெடுத்து கும்பிட்டு விட்டு அந்த விளக்கையை குலதெய்வமாக ஆவாகனம் செய்து கும்பிடலாம். அதற்கு பிறகு அம்மனுக்கு நைவேத்தியம் செய்து, அதாவது சர்க்கரை பொங்கல், தேங்காய் பழம், வெற்றிலை பாக்கு, தண்ணீர் இவற்றையெல்லாம் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். அதற்கு முன்பாகவே தலைவாசலையும் சுத்தம் செய்ய வேண்டும். தலைவாசலை சுத்தம் செய்து அங்கே மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும். மாவிலை தோரணம் கட்ட வேண்டும். இங்கே அம்மனுக்கு இந்த பூஜை அறையில் நைவேத்தியம் செய்து வழிபட்ட பிறகு தலைவாசலிலே ஒரு குறிப்பிட்ட 3 பொருட்களை இங்கே கட்டி வைக்க வேண்டும். அதாவது பச்சை கற்பூரம், தர்பை, அடுத்தது ஒரு நாணயம், 5 ரூபாய், 10 ரூபாய், 1 ரூபாய் நாணயமாக கூட இருக்கலாம், ஒரு நாணயம். இந்த 3ஐயும் தலைவாசலிலே கட்ட வேண்டும். அதாவது தர்பை மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மூலிகை. தீய சக்திகளை அண்டவிடாது. கிரகண சமயங்களில் கூட, சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் சமயங்களில் அதை வீட்டிலே போட்டு வைப்பார்கள் பொருட்களிலே. கிரகணத்தின் போது சூரியனிலோ சந்திரனிலோ இருந்து வெளிப்படும் தீய கதிர்களை அது உள்வாங்கி அழித்துவிடும். அதே போல்தான் எல்லா யாகங்களிலும் வேள்விகளிலும் தர்பையை பயன்படுத்துவார்கள். கோயில் கும்பாபிஷேகத்தின் போது கூட அதை கோயிலின் வெளிப்புறத்திலே வைத்திருப்பார்கள், தீய சக்திகள் உள்ளே அண்டாமல் இருப்பதற்காக. அவ்வளவு சக்தி வாய்ந்த தாவரம் அது. ஆகவே தர்பை காய்ந்து போனாலும் அதனுடைய திறன், அதனுடைய மகிமை குறையாது, அதனுடைய பலம் குறையாது. ஆகவே தர்பையை வாங்கி வைத்து கொண்டு நீங்கள் இந்த பச்சை கற்பூரத்தையும் இந்த நாணயத்தையும் ஒரு மஞ்சள் துணியிலே முடிந்து அதனோடு தர்பையை சேர்த்து நூலிலே கட்டி தலைவாசலிலே மாட்டிவிடுங்கள். வெளியிலிருந்து வரும்போது முதலில் அதை பார்க்கும்படி மாட்டிவிட்டீர்களானால் தீய சக்திகள் உள்ளே அண்டாது, நல்ல சக்திகள் மட்டும் உள்ளே வந்து ஐஸ்வர்யம் தேடி வரும். ஆடி வெள்ளி என்று இதை நீங்கள் செய்தாலே, அதாவது பூஜை செய்து சர்க்கரை பொங்கல் செய்து நைவேத்தியம் செய்து தலைவாசலில் இதை கட்டுங்கள். நன்றி.